சீக்கிரம் காய வெட்டுங்க. இதோ ரொம்ப உரிமையோட வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு வேலை செய்தே இந்த பொண்ணு யாருப்பா? அண்ணனுக்கு மில்லு வாங்கலான்னு கூட்டிட்டு போய் பொண்ணு பார்த்தோம்ல, அந்த பொண்ணு இதான். பேரு லட்சுமி. என்ன வெட்டிட்டு போறா? சீக்கிரம் அண்ணே, அண்ணன் வர நேரமாச்சு. அடேங்க அப்பா, என்ன வெயில் என்ன வெயில் ஆச்சி. சாப்பாடு ஆயிடுச்சா? நல்ல பசியோட வந்திருக்கேன். ரெடி ரெடி, அங்க போய் பாரு. அட்டா 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 அட்டா, என்ன இது குழம்பு இப்படி மணக்குது? சமைச்சது யாரு? நான் இல்ல. நீ எப்படிங்க? என்ன வந்தா என்ன? ஆச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் தான் அண்ணி இங்க வர சொன்னேன். அண்ணி சமையல சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுனே. அப்படி போடுங்க பொழுது. நீ என்ன அண்ணிங்கற, அவ என்ன கொழுந்தங்கற? நீ நம்ம ரெண்டு பேருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? ஆகத்தானே போகுது. என்ன சொல்றா இவ? அப்போ அன்னைக்கு தண்ணி ரூம்ல பேசினப்ப மட்டும் கட்டிக்கிட்டா உன்ன மாதிரி ராசாத்தியை தான் கட்டிக்குவேன்னு சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? உன்னை ராசாத்தி நான் கூப்பிட்டேன். எங்க முகத்தை பார்த்து சொல்லு. முகத்தை பார்த்து பேசினா எனக்கு மூடே மாறி போகும் மாமா. மாமா நான் பிடிக்கலையும். அப்ப அத்தான்னு கூப்பிடுவா? ஐயோ முதல்ல இந்த வீட்டை விட்டு போறியா இல்லையா? முதல்ல அடுத்த முகூர்த்தத்துல என் கழுத்துல தாலி கட்டுறீங்களா இல்லையா? சத்தியமா இந்த ஜென்மத்துல உன் கழுத்துல தாலியை கட்ட மாட்டேன். நானும் சத்தியமா சொல்றேன், நான் செத்தாலும் நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டுறீங்க. பார்க்க வேண்டிய முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. ஆனா போறதுக்கு முன்னால உன்னை சொல்லிட்டு போறேன். என்னத்த சொல்ல போற? நீ குழு குழுன்னு இருந்தாலும் பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி அழகாத்தான் இருக்க. அண்ணே டாடா அண்ணே. நம்ம ஸ்கூலுக்கு போற மாதிரி. டேய் கருப்பு, என்னப்பா வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறேன், பின்னாடி பாரு. நாங்கனா பிளேட்டுக்கே பார்த்தவங்க, இப்ப பாக்குறேன் பாரு. நான் ரிவர்ஸ் பார்த்து எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? ஏய் ரிவர்ஸ் பக்கத்துல அங்க என்னடா பராக் பாத்துட்டு இருக்க? பாரு பாரு. ஏய் நிறுத்து நிறுத்து, ஒரு அம்பாஸ்டர் ரிவர்ஸ்ல வராப்பா. ஏய் அம்பாஸ்டர் நிறுத்தியா? நான் சொல்லும் போது வந்தா போது, ரெண்டு வண்டிக்கு நானே சேர்த்து ரிவர்ஸ் பாக்குறேன். யார் பெத்த பிள்ளையோ நாடு ரோட்ல ஹெல்ப் பண்றேன்றா, நீ நல்லா இருக்கணும் ஐயா. எனக்கு புகழ்ச்சினா பிடிக்காதியா? விடு. ஏய் அங்க என்னடா வெட்டி பேச்சு? பார்க்க வேண்டாமா? வா. ஏய் அம்பாஸ்டர் முட்டா பேல, நீ ஏன்டா வர? நீ தானப்பா வர சொன்ன. நான் வர சொன்னது அவனே, ஒண்ணே இல்ல. சாரிப்பா. இப்ப நீ வரலாம். வா. நிறுத்துமா. நீ ஏப்பா வர? நீதாடா வர சொன்ன. நான் வர சொன்னது அம்பாஸ்டர், ஒண்ணே இல்ல. ஒண்ணும் குழப்பம் இல்ல, புதுசா ஆரம்பிப்பா. அம்பாஸ்டர் நீ வரலாம்னா நீ வர. வெற்றி நீ வரலாம்னா நீ வர. அம்பாஸ்டர் நீ வரலாம். அம்பாஸ்டர் தோத்த திங்கிறியா? வேற என்னத்தையா திங்கிற? முட்டாப்பல நான் தான் உன்னை வர சொல்லுவேன்ல, பொசுக்கு வர பெரிய சீமை போறீங்களா? இப்ப போய் உன்னத்தே வர சொல்லுவேன், அப்பவா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. வெற்றி இப்ப நீ வரலாம். இவனு வந்துட்டானா? ஐயோ ஏண்டா பேசாம நானே ரிவர்ஸ்ல போயிருப்பேன். சிக்னல் காட்டுறேன்னு சொல்லி இப்படி என் வண்டியை செதச்சிட்டானா? நான் ஒழுங்கா தாயா சிக்னல் காட்டினேன், அவன் தாயா ராங்கா வந்துட்டேன். எவன்டா ராங்க வந்தது? வெற்றி நீ இப்ப வரலாம் நீ சொல்ல போய் தானே வந்த. வெற்றின்னு சொன்னது ஒண்ணு, நீ வரலாம்னு சொன்னது இவனை. டேய் நீ விளையாடுறதுக்கு என் வண்டியோட கிடைச்சது, இப்படி நொறுக்கிட்டியோடா. ஐயோ தலையில தொங்குனாலும் உங்களை மறுபடியும் வேலைக்கு வச்சுக்கிறதா இல்ல. டேய் ஏய் எங்க போற? அப்புறம் என்னனே தலையில தொங்க சொன்னா நான் என்ன வவ்வாலா? இந்த பொழப்புக்கு பேசாம 4 மாடு வாங்கி மேய்ச்சிட்டு போயிருவேனே. சரி போ. சரிண்ணே. அண்ணே ஒரு வார்த்தைக்கு சொன்னனே. அடி 10,000 ரூபாய் டிங்கரிங் வேலைக்கு ஆகுது, அது உனக்கு தெரியுமா? என்ன முதலாளி, யாராவது வேணும்னா பண்ணுவாங்க. 10,000 ரூபாய் பணத்தை நீ கொடுப்பியா? அதுல என்ன? எனக்கு டிரைவிங் விட்டா வேற வேலை தெரியாது முதலாளி. போய் கக்கு சொல்லு, வண்டி ஓடுறதுக்கு பதிலே நீ பண்ணலாம். இல்ல முதலாளி, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டு. ஏண்டா கூலி வாங்கிட்டு வேலை பார்த்தா உங்களுக்கு சூடு சொரணமான பேரும். போட முதலாளி. டேய் தம்பி மேல கைய வச்சே வெட்டிடுவேன். பணம் திமிரல பேசுறியா? முட்டாள பாரு. ஏய் நீ செத்தா சொத்து பத்திரத்தை சேர்த்து அடிக்க மாட்டாங்க, ஒத்த காசு தான் நெத்தில. ஞாபகம் வச்சுக்க. முதலாளிட்ட போய் விடா. என்னடா முதலாளி, வேலையை பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம். அந்த புள்ள வந்துட்டு போனதுல இருந்து நீ மந்திரிச்சுட்ட கோழி மாதிரியே தெரியுற. உன் பொழப்பு இல்லாம என் பொழப்பையும் சேர்த்து கிடக்குற. ஆத்தாடி ஒழுங்கா ரிவர்ஸ் பார்க்க தெரியல, இதுல என்ன குத்தம் சொல்றியா? தருதர பேல பேசுன கொன்னுடுவேன். என்னடா சத்தம்?
ஒண்ணு இல்லண்ணே, ஜாஸ்தி பேசுனா ஒண்ணு போட்டேன். போடு போடு, ஜாஸ்தி பேசினா வாயிலே போடு. என்ன அண்ணன் தம்பி போடுறதுல தெரியறியே ஒரு அப்பாவி நம்ம கை நீட்டி அடிச்சிட்டீல. இன்னையில இருந்து தனியா நான் போய் டக டக என்ன, டகன்னு குதிரை வண்டி ஓட்ட போறியா? இருப்பா. எல்லா பிடிச்சியும் நீயே முடிக்கிற, என்னைய முடிக்க விடு. போடா போக்கத்தவன, பின்னால வராத. போ போ போ. ஹலோ பிரதர், இன்னமே என்ன வேற மாதிரி ஆங்கிலதான் பாப்பிய. இப்பவே இந்த பழனியை விட்டு கிளம்பி நான் முன்னேறி காட்டுறேன். இது சேலன். என்ன ஓவரா பேசுற? என் வீட்டுக்காரரும் விவசாயினே. இப்ப சொன்னேன்னு வச்சுக்க, இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் நாளைக்கே விளைய வச்சு கொடுத்துருவாரு, தெரியுமா? ஐயால ஒரே நாள்லயா? அப்ப அந்த அதிசய விவசாயி பேர் என்னம்மா? பழனிவேலு. கொழுந்தினாரே, நீங்க எங்க அம்மா, கத்திரிக்காய் போட்டு போமா. உன் காய்கறியும் நீயும். அப்படி போடுங்க நீ. உங்க அண்ணன் என்ன கூட்டியார சொன்னாரா? அப்படியே சொல்லிட்டாலும் நான் அதுக்காக வரல நீ. சரி, பின்ன எதுக்கு? ஒண்ணு இல்ல, உங்களுக்கு அண்ணன் மேல ஒரு இது இருக்க மாதிரி எனக்கும் ஒரு பொண்ணு மேல ஒரு யார் அந்த பொண்ணு? அவ மெட்ராஸ்ல இருக்கா. அவளை பார்க்கணும், பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். இத பாரு, ஆசையா இருந்தா உங்க அண்ணாரு மாதிரி அமுக்கடியா இருக்க கூடாது. சட்டுன்னு பார்த்து டக்குன்னு பேசி முடிச்சிடணும். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். நான் என்னப்பா பண்ணணும்? சூரிய உச்சிக்கு வந்துருச்சுனே. டேய் முனுசாமி, என்னனே கிளவி இன்னைக்கு பிரியாணி பண்ணிருக்கடா. அடடடடடடா, சூப்பர் பிரியாணிடா. இந்த மாதிரி பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்ல. சமைச்ச கைக்கு மோதிரம் போடணும்டா. கூட வாழ போறவளுக்கு ஒரு கொலுசு வாங்கி தர வக்கல்ல, சாவ போற கிழவிக்கு மோதிரம் போட போறாராம்ல. நீ நல்லா வாங்கி கட்டிக்க போற சொல்லிட்ட. வாங்கி கட்டிக்க போறேனா? புடவை வாங்கி வச்சிருக்கியா மச்சான்? மச்சான் சொன்ன பல்ல உடைச்சிருவேன். ஏன் எப்படி எரிஞ்சு உளற? என் சாப்பாடு மட்டும் வேணும், நான் வேணாமா? உன் சாப்பாடு யார் சாப்பிட்டா? அன்னைக்கு நீ சாப்பிடல, இன்னைக்கு சாப்பிட்டல. என்னையா முடிக்கிற? இன்னைக்கு நீ சாப்பிட்ட பிரியாணி நான் செஞ்சதுதான். சூப்பரா இருக்குன்னு சொன்னல. தினைக்கும் விதவிதமா ஆக்கி போடுறியா? என்ன கட்டிக்கையா? ஆமாண்ணே, அண்ணிய கட்டிக்கண்ணே. நீதான் அன்னைக்கு நீ சொல்லி இவ்வளவு உஸ்மேத்தி விடுறியா? திரும்பி பராண்டமா. என்னடா தம்பி பாதி மீசையை காணோம்? மெட்ராஸ் போறப்ப கொஞ்சம் மாடர்னா இருக்கணும்னே. மெட்ராஸ் புரியா? அங்க ஒரு கொரியர் கம்பெனில டிரைவர் வேலைக்கு நம்ம சிதம்பரம் லெட்டர் தரனாரு. நல்லா இருக்கே. வேலை தேடி அவ்வளவு தூரம் போகணுமா? நான் அவனை அனுப்புவேன், அனுப்பாம இருப்பேன். நீ யாரு நடுவுல பேசுறது? இத பாருங்க, ஒழுங்கா உள்ளூர்லயே வேலை தேடிக்க சொல்றதுதான் புத்திசாலித்தனம். வெளியூர்ல போய் வேலை செய்யறவங்க முட்டாளா? நீ என்ன டேய் தம்பி, நீ போய்ட்டு வா. இது உருப்படியான யோசனையா எனக்கு ஏய், நீ யாருடி என்கிட்ட யோசனை சொல்றதுக்கு? நீ சொல்றதுக்காகவே அனுப்ப போறேன். தம்பி நீ போயிட்டு வா, தைரியமா போயிட்டு வா. போ, நான் பாத்துக்கிறேன். போ வரனே. ஏய் தம்பி, பட்டணம் புது ஜனங்க, உன் கோவம் எல்லாம் பொட்டலம் கட்டி வச்சுட்டு பொறுப்பா நடந்துக்கப்பா. இந்த கை ஓங்குற வேலை எல்லாம் நம்ம ஊரோட விட்டு, புரிஞ்சுதா? புறப்படுறேனே, போயிட்டு வா. என்ன பொங்குறீங்க? என்ன ரொம்ப பொங்குறீங்க? அழுவாச்சியா? சரியான ஒட்டுண்ணி. மெட்ராஸ் எப்ப போறீங்க? நாளைக்கு காலைல மெட்ராஸ்ல இருப்பேன். அண்ணே பெட்டி தூக்கணுமாண்ணே? நானே கூலி தானே, போங்கண்ணே. அண்ணே நீங்க முன்னாடி போங்க, நான் பொட்டிட்டில எடுத்து வரேன். வாங்க வாங்க. குழந்தைய பாத்துக்கங்க. பிரதர், உங்க லக்கேஜே பாத்துக்கிட்டு இருந்தா இந்த லக்கேஜ் நான் யார் தூக்குறது? வர வர நீ ஓவரா பேசுற. வர வர நீ ஓவரா பாக்குற. முதல்ல பொத்திட்டு நர்ற. நடக்குறான். ஆத்தி என்ன தலக்கணும்? ஏய், யார சொல்ற? வெட்டியே சொன்னப்பா. அஞ்சலி செல்லு ஆட்டைய போடுறான் மாப்பிள. கொடுங்க தம்பி. நான் எடுத்துவானே. பரவாயில்ல கொடுங்க. அவ்வளோ அஞ்சலி வாமா. அவகிட்ட சொல்லிட்டுமா? எது? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பிள்ளைகிட்ட ஏன் நீ சொல்ற? டேய், அவளை பிடிச்சிருக்குன்னு அவள்கிட்ட சொல்லலாமான்னு கேட்டேன். என்னப்பா, அந்த புள்ள மனசுல என்ன இருக்குன்னு தெரியாது. நீ பாட்டுக்கு அதையாச்சும் சொல்லி நெருப்பு வச்சிட போறாங்க. சூப்பர் 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 சார். ஒரு 10 ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா நான் உங்களை இப்படியே வரைஞ்சிருவேன் சார். ட்ரெயின் 5 நிமிஷம் தான் நிக்கும். எனக்கு எதுக்கு சார் 5 நிமிஷம்? ஜெராக்ஸ் எடுக்கிறது எவ்வளவு டைமோ அதான் நம்ம டைம். போட கண இங்க இருக்கு. 1 மினிட். இன்னைக்கு இந்த முக்காமண்டைய சிக்கியிருக்கானா?
ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம் தம்பி. பொண்ணுன்னா உங்களுக்கு அக்கறை புரிஞ்சுக்கிட்டு வருங்க. ட்ரெயின் கிளம்ப போகுது. ஆ, நாங்க வரட்டுங்களா? சரி. வா. சரி அஞ்சலி, போனதும் ஃபோன் பண்ணணும் என்ன? சரி சித்தி. வரேக்கா. சரிடி. பாருங்க எப்படி நானே இது இத நான் எதிர்பார்த்ததாயா. அவன் ஒரு உல்டா ஓவியா. யார வரையணுமோ அவனை விட்டுருவேன். அவன் பக்கத்துல நிக்கிறவன் நான் ஒரு artist வரையறேன். சார் ப்ளீஸ் சார் போயா. ஆட்டோண்ணே, சைதாப்பேட் போகணும். எவ்வளோண்ணே? 150 ரூபா ஆகும். ஓகேவா? என்ன 150 ரூபாவா? என்னண்ணா அநியாயமா சொல்றீங்க? அப்ப 4000 ரூபாய்க்கு போறியா? ஆ. எதுக்கால பஸ் ஸ்டாப் இருக்கு தெரியுதா? தெரியுது. போ போய் நெல்லு, பஸ் வரும் ஏறி போ. தேங்க்ஸ்ண்ணே. டேய் எங்கடா காணோம்? ரெகுலரா இதே டயத்துக்கு தான் அவன் வசூலுக்கு வருவான். அதை பார்த்தானே ஸ்பாட் வச்சோம். கண்டிப்பா வந்துருவானே. அண்ணே, சைதாப்பேட்டை பஸ் எப்போ வரும்? இப்பதான் ஒரு பஸ் போச்சு. அடுத்த பஸ் கொஞ்ச நேரத்துல வரும். ஹலோ, இது சைதாப்பேட்டையா? கரெக்டான தகவல் தானே? சரி, நேரா வரேங்க. சார் 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 சைதாப்பேட்டைக்கா போறீங்க? ஆமா, ஏன்? இல்ல, நானும் அங்கதான் போனோம். ஆட்டோக்காரன் அநியாயமா கேக்குறான். பஸ் வர லேட் ஆகுது. என்ன கொஞ்சம் அங்க இறக்கி விட்டுறீங்களா? ஏய் போடா. உன் பேர் என்ன? வெற்றி. வெற்றி. வெற்றியாண்டா? வெற்றி நமக்கு தானே. எந்த ஊரு? பழனிக்கு பக்கத்துல கந்தம்பட்டிங்க. ஏரிக்கோ. மெட்ராஸ் ஊரு பெருக்கமா இருக்கும், மனுஷங்க மனசு இறுக்கமா இருக்கும்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. ஆனா நீங்க கேட்டதுமே ஏத்திட்டீங்களே சார். உங்களுக்கு பெரிய மனசு. இந்த ஊர்ல கெட்டவங்க ஜாஸ்தி, பார்த்து பழகுன்னு எங்க அண்ணன் சொல்லி அமிச்சாரு. ஆனா வந்ததுமே பாருங்க, உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனோட பழக்கம் கிடைச்சிருக்கு. செழிப்பாவும் தெரியுது, வறுமையாவும் தெரியுது. நீங்களாம் என்ன வேலை பாக்குறீங்க? போட்டு தள்ளுறதுதான் பொழப்பு. என்னங்க தமாஷ் பண்றீங்க? பஸ்ஸுக்காரு தான் ரோட்ல மக்காராவும் தள்ளுவாங்க. போட்டை எப்படி தள்ளுறது? என்ன படிச்சிருக்க தம்பி? 7th. எங்க அண்ணன் என்ன விட ஜாஸ்தி 8th. அவரை மாதிரி விவசாயம் பண்ண முடியாது, என்ன மாதிரி வண்டி ஓட்ட முடியாது. நீ இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. சைதாப்பேட்டை வந்துருச்சா? வரேன் சார். அண்ணே வந்துட்டானே. இவன் தான் நான் பார்த்தது. ஆமா சார். உன் பேர் என்ன? வெற்றிவேல் சார். எசைக்கு சுட்டதை பாத்தியா நீ? எசக்கி யார் சார்? இவன் தான் எசக்கி. இவருதான் எசக்கியா சார்? இவர் வண்டியில தான் என்னை ஏத்திட்டு வந்து சைதாப்பேட்டில் இறக்கி விட்டார் சார். இசைக்கு சுட்டதையும் ஒருத்தன் செத்து விழுந்ததையும் நீ பாத்தியா இல்லையா? துப்பாக்கி சத்தம் கேட்டு நான் திரும்பி பார்த்தேன். ஒருத்தர் செத்து கிடந்தான். மற்றபடி யார் சுட்டான்னு நான் பார்க்கல சார். இசைக்கு உன்னை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு இல்லையா? ஆமா சார். சரி, நீ போகலாம். வரேன் சார். ஹலோ. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள். நெஞ்சுக்குள் நுழைந்தாள், மூச்சினில் நிறைந்தாள், என் முகவரி மாற்றி வைத்தாள். தேவதை 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 தேவதை, அவள் ஒரு தேவதை 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 தேவதை. விமலஹாசன் எங்க? இல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. 8ல் 5 எண் கழியும் என்றும் 5ல் 8 எண் கழியாது. அஷ்ட அக்ஷரம் ஏற்கும் நெஞ்சு பஞ்ச அக்ஷரம் பார்க்காது. நமோ நாராயணாய. என்ன
அவதாரம் இது? இந்த அவதாரத்தை பற்றி கூற வேண்டும் என்றால் பல நூற்றாண்டு காலம் பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கும். ஓம் நமோ நாராயண. என்ன பண்ற? அடியேன் ராமானுஜதாசன் அவதாரத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வெயிட்டான சிலையை தூக்க வேண்டும். Stupid. எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன் கமலஹாசன் கெட்ட போட்டு சினிமா டயலாக் பேசி ஆபீஸ்க்குள்ள சுத்தாதேன்னு. இப்போ என்ன பண்ணுன்றீங்க மேடம்? போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வா. ஓகேவா மேடம்? ஓகே. நம்ம ஆபீஸ்க்கு புதுசா ஒரு டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அந்த பையன் பேரு வெட்றீங்க. வாவ், இவ்ளோ ஷார்ப்பா இருக்கே. ஐ லைக் தி ஸ்பிரிட். குளிச்சமா? ஏன் இங்கிலீஷ் மறந்துரும். ஓகே விமல், இந்த பையனை கூட்டி போய் நம்ம ஆபீஸ் எல்லாம் சுத்தி காட்டு. முக்கியமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு சொல்லுவே. ஓகே மேடம். பாப்பா. விமல், நீ கெட்டப் மாத்தினா கமல் மாதிரி தான் இருக்க. சொல்லத்தான் நினைக்கிறேன். இதெல்லாம் புது ஸ்டாக், இதெல்லாம் பழைய ஸ்டாக். ஏய், நான் டப்பா சொன்ன ரொம்ப செலுத்துக்காத. அதெல்லாம் அப்படிதான் ஓவரா பண்ணிக்க வா. இந்த பார், இதெல்லாம் ஏற்றுமதி, அதெல்லாம் இறக்குமதி. வேற எதனா டவுட் இருக்கா? ஆமா சார். உங்க நெசப்பேரே விமலாசன் தானே? டேய், இதான் டவுட்டா? அத ஏன்டா கேக்குற? கமலஹாசன் மாதிரி நடிக்கணும் ஆசைப்பட்டு வந்து என் கரகம் விமலஹாசனா மாறி இங்க வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறேன். என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டீங்களா? யார் சார் இவரு? இவரை தெரியல? இவர்தான் ராகுல் காந்தி. பிரச்சாரத்துக்கு வந்தாரு, அப்படியே இங்க ஸ்டே பண்ணிட்டாரு. வணக்கம் சார். ஒரு சின்ன கெல்ப், அந்த 10 பொண்ணு ஸ்பானர் விடுங்க. நேத்து தான் 8-9 வாங்கிட்டு போனா. டேய் கருப்பு. ஆத்தாடி. டேய் இன்னும் அடிச்சத மறக்கலையாடா? பழச அவளை சீக்கிரம் மறக்க முடியாது. சொல்லுங்க சார். என்ன நீ கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்றான்? எல்லாம் ஒரே ஊருக்காரங்க தான். ஒரு சின்ன பிரச்சனை, லேசா தட்டினதுல 2 கடாப்பல் விழுந்துருச்சு. அதுக்கு போய் முறுக்கிட்டு திரியறான். சார் சேர்த்து வைங்க சார். ஆமா, அவர் தாலிபான் தளபதி, நீ பாகிஸ்தான் அதிபர். சேர்த்து வைக்க நான் ஐநா சபை லீடர். போங்கடா டேய். இந்த பார், ஒரே ஊருக்காரனுங்க. நீ 3 சக்கரம் ஓட்டுறான், 4 சக்கரம் ஓட்டுறான். ஒன்னா சேர்ந்து 7 சக்கரம் ஆகும்டா. சார் நீங்க சொல்றதுனால நான் சேர்ந்துக்கிறேன் சார். இந்தா சேர்ந்து தொலைங்க. போ போ ஏய் எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? எப்ப வந்த? காந்தால வந்தடா. ஆமா கருப்பு, எங்க தங்கி இருக்க? அது தாஜ் ஹோட்டல்ல சூட் ரூம் போட்டு தங்கி இருக்காரு. சார் தாயப்புலகாரங்கள்ட்ட அப்படின்னா நக்கலா பேசாதீங்க சார். போடா டேய். வேற ஒண்ணும் இல்ல வெற்றி. இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க மேல மாடியில தங்கி இருக்காங்க. அங்கதான் நானும் தங்கி இருக்கேன். சாப்பாடுலாம் எங்க? பின்னால மெஸ் இருக்குல்ல. ஆமா, நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா? இல்லடா. நான் போய் ஏற்பாடு பண்றேன், நீ வந்துரு. சரி வந்துறேன். வேலை முடிஞ்சிருச்சு, போய் சீரியல் பாரு. சைவமா கறி சாப்பாடா? டேய் என்ன தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க? கறி சோறா வெறும் சோறான்னு கேக்குற? வேலை என்னன்னு நீ கேட்கவே மாட்டியா? வேலை என்ன சார்? டீசல் திருடணும், வண்டி ஆத்துல கழுவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணுன்னு சொல்லி மீட்டர் போடணும், ஸ்டெப்னி தேடி வைக்கணும். இதெல்லாம் பண்ணணும். திருடுறதா? திருடுறதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? சார் நான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்தா வரல. இத வேற யார்ட்ட போய் வச்சுங்க. ஏன் தம் கட்டுற? சொல்ற இருக்கு. ரிலாக்ஸ். போ, பின்னாடி 6000 போட்டு ஒரு வண்டி இருக்கும். 6 அமர உட்காந்து தொட. போ, டென்ஷன் ஆகாத. திருட மட்டும் சொல்லாதீங்க.